பனிக்கரடி என்ற நூலை வெளியிட நம் களம் வரவேற்று புத்தக மாணவர்களின் கதைகளை தொகுத்து புத்தக வடிவமாக தொகுத்தளித்த ஆசிரியர் பூர்ணிமா பார்த்தசாரதி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு மாணவருடன் வந்துள்ள பெற்றோர்களையும் வணங்குகிறேன். இது உங்கள் ஊருக்கு கிடைத்த ஒரு அரசு பள்ளிக்கே கிடைத்த ஒரு பெருமை. ஆனால் அரசு பள்ளிகள் அரசு எவ்வளவு செய்தாலும் மாணவர்களுக்கு பாடம் கற்றுத்தரும் ஆசிரியர் மனது வைத்தால் மாணவர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா மாணவர்கள் சொல்கிறத கேட்குறதே ஆசிரியர்களுக்கு பொறுமை அதிகம். இதில் மாணவர்கள் சொல்வதையெல்லாம் எழுத்து வடிவமாக மாற்றி மாணவ செல்வங்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த பூர்ணிமா பார்த்தசாரதி அவர்களை பாராட்டி, மேலும் இதில் அவர்கள் என்னுடைய மாணவி என்பதையும் அவருடைய அப்பாவுக்கு நான் மாணவன் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் இவ்வாறு பல நூல்களை அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். பாராட்டு. முன்னாள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்நாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவார். அவர்களுக்கு மேற்பார்வையாளர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். அடுத்ததாக மேற்பார்வையாளர் ஐயா அவர்களுக்கு களம்பூர் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். அடுத்ததாக ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு புத்தக தொகுப்பாளர் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்ததாக நூலை வித்யாலட்சுமி மேடம் அவர்களுக்கு தொகுப்பாசிரியர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். அடுத்ததாக நூலை பாராட்டி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துரை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. ஆரணியில் 6வது புத்தக கண்காட்சியை திறம்பட வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் திரு சுதாகர் அவர்களுக்கும் இந்த பரிசு பெற்ற கரடி அப்படிங்கிற நூலை வெளியிட்ட சூசை உயர்நிலை மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் இந்த நூல்களெல்லாம் பெற்றுக்கொண்ட மேற்பார்வையாளர் மற்றும் ஆறுமுகம் வித்யாலட்சுமி அவர்களையும் இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் ஒன்றியத்திலே கனிகாபுரம் என்கிற ஒரு சின்ன ஊர், அதாவது கசம்பாடியினுடைய ஆம்லெட் வில்லேஜ் மதுரா அந்த ஊர். அந்த ஊரை பெரும்பாலானவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குட்டி ஊர், 2 தெரு தான் இருக்கோங்க. ஆனால் இந்த ஒரு 6 ஆண்டுகளாக அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜேடி அளவுக்கு ஒரு புகழை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மாணவ செல்வங்கள் அந்த நூல்களை வெளியிடுவதற்கு தொகுத்து வெளியிடுவதற்கு அந்த வகுப்பாசிரியை காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற சமயத்தில் அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு சம்பவம். அந்த கனிகாபுரம் பள்ளிக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கல்வித்துறைக்கே அது ஒரு மிகச்சிறிய ஒரு பெரிய ஒரு பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அது. இந்த நூலை வெளியிடக்கூடிய திருமதி பூர்ணிமா பார்த்தசாரதி அவர்கள் இந்த நிலையில் இது அவருடைய 5வது 6வது புத்தகம் என்று குறிப்பிட்டார்கள். இதற்கு முன்னே ஏற்கனவே 4 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்தந்த நிலையில் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்கள் ஊக்குவித்து அந்த புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அந்த மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சியை நான் என்று காண்கின்றேன். காரணம், தங்களுடைய குழந்தைகள் கதைகளை சொல்லி அந்த கதைகளை ஆசிரியர் தொகுப்பு நூலாக வெளியிடுவதில் ஒரு நிலையை பார்க்கின்ற அந்த பெற்றோர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களையும் பாராட்டுகிறேன். அந்த குழந்தைகள் மிக மிக அற்புதமான ஒரு குழந்தைகள். அதாவது மாணவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமையில் ஒரு நிலைப்பாட்டில் அந்த குழந்தைகள் தங்களுடைய யதார்த்தமான பேச்சு, யதார்த்தமான லாங்குவேஜ், அதாவது யதார்த்தமான நடை என்று சொல்லுமே, அந்த நடையில் அந்த கதையை சொல்ல சொல்ல ஆசிரியை திருமதி பூர்ணிமா அவர்கள் அந்த நூலாக தொகுப்பு நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் பார்க்குற சமயத்தில் அந்த முதல்ல ஒரு கதை படித்தேன், லெமன் ஜூஸ் குடித்த முயல் அப்படிங்கிறதுல. அதில் இயற்கை விவசாயத்தை நம்ம பேணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அந்த மாணவனுடைய மனசு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, அது அந்த நச்சுத்தன்மை பொருந்திய அந்த பூச்சி மருந்துகளை அடிக்கும்போது ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கிறது என்று சொல்லும்போது அந்த குழந்தைங்களுடைய மனதில் அது எவ்வளவு ஆழமாக அது பதிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் சில கதைகள் ஒவ்வொன்றும் கதைக்கு இடையில் கடைசியில் ஒரு நீதியை வலியுறுத்துகின்ற வகையில் அந்த கதையை அந்த குழந்தைகள் சொல்லியிருக்கின்றது. ஆகவே அந்த நீதியை வலியுறுத்துகின்ற வகையில் அந்த கதைகளை சொல்லியிருக்கிறது என்றால் அந்த குழந்தைகள் மனசில் அந்த நீதியை எந்த அளவுக்கு ஒரு பசுமரத்தாணி போல் படிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு காரணம் அந்த பெற்றோர்களும் அந்த வகுப்பு ஆசிரியர்களும் தான் என்று சொல்லலாம். ஆகவே மேலும் மேலும் இது போன்ற நூல்களை அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்கள் சொல்ல சொல்ல அதை தொகுப்பு நூலாக வெளியிட மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய ஓய்வு பெற்ற தலைமை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மேற்பார்வையாளர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு. அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்குது. மேலே வடிவமைப்பே அருமையாக இருக்குது, மேலட்டு அருமையாக இருக்குது. உள்ளே இருக்கிற படங்கள்லாம் பார்க்கும்போது படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்குது. அனைவரும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இப்போ பெரியவங்க தான் குழந்தைங்க கதை சொல்லுவாங்க, இப்போ குழந்தைங்களே கதை சொல்கிறாங்க. அதை புத்தகமாக போட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி. மேடமுக்கு அதனுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி குழந்தைங்களுக்கு தரணும் பெரிய பெற்றோர்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நான் இந்த புத்தகம் அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. உள்ள குவாலிட்டி அருமையாக இருக்குது, புத்தகத்தோட குவாலிட்டி. அதனால் அவசியம் அனைவரும் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
வாழ்த்துரை வழங்கிய மேற்பார்வையாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருவதற்கு பெற்றோர்கள். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நான் பேசிடுறேங்க. ஏன்னா பெற்றோர்கள் சொன்னபோது கன்னிகாபுரத்தை பொறுத்தவரையிலுமே பிள்ளைங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்க பெற்றோர்கள் தான், அவங்க தான். ஏன்னா நானும் பார்த்துருக்குறேன். நான் வேலை செய்யும்போது கூட எதனா ஒரு விஷயம் அப்படின்னா படிக்கலை போல வரல அப்படின்னு அடுத்த நிமிஷம் சொல்லி அனுப்பிச்சிடுமா, உடனே அடுத்த நிமிஷம் பெற்றோர்கள் அங்கே வந்து நின்று ஏன் சரி பையன் படிக்கலை, என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அவங்க வந்து அந்த மாணவர்கள் மீது அவங்க தன்னுடைய பிள்ளைகள் மீது ரொம்ப அக்கறை வச்சுருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது இந்த அக்கா புக்கு வெளியிடும் போது கூட நான் அதுவும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால் சொல்லுவாங்கள்ல, தன் மகனை ஈன்ற பொழுதில் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன்னு என்ன கேட்ட தாய், அது மாதிரி இப்போ புத்தகத்தில் உங்கள் மகன் மகளுடைய புகைப்படம்லாம் வருது. நாங்கள் படிக்கிற காலத்தெல்லாம் வந்து ஆசிரியர் எங்கள் பேரை சொன்னாலே பெரிய அவார்டு கிடச்சி மாதிரி எங்களுக்கு, சார் எங்கள் பேரையே சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் இப்போது அதெல்லாம் மீறி உங்கள் பிள்ளைகள், உங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து ஒரு புத்தகமாக எழுதி வந்திருக்காங்க. அதனால் தன்னுடைய பிள்ளைகளை பாராட்ட பெற்றோர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் முதல்ல எஸ் சாந்தரூபன். சரியில்லை, வாழ்த்துறையில் அடுத்து. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு முன்பாகவே ஆசிரியரை அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த ஆசிரியர் பணியை மிகவும் சிறப்பாக செய்து இந்த நூல் வெளியீட்டு விழாவிலும் வருகை தந்த நமது அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து பெற்றோர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக வந்து ஒரு பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பேர் ஒவ்வொரு துறையில் சாதிப்பாங்க. இந்த எழுத்தாளர்கள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தாளர்களுக்கு இயல்பாகவே சிறப்பு பண்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் மற்றவங்கள பார்க்குறத விட நமது பூர்ணிமா டீச்சரை எடுத்துக்கிட்டிங்களாவே தெரியும். எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க, அவங்களுடைய வாங்குகிற உதவித்தொகைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் தாம் வளர்ந்த அந்த ஸ்கூலுக்கும் பெருமை சேர்த்து அவங்க இருக்கிற அந்த ஊருக்கும் பெருமை சேர்த்த பெருமை நமது பூர்ணிமா டீச்சர் அவர்களே சாரும். குறிப்பாக அந்த ஊரில் இருக்கிற எங்களுக்கு அது மிகவும் பெருமையாக இருக்கிறது. குழந்தைகள் வந்து கல்வியை மட்டும் மையமாக வச்சிட்டு இருந்தால் எதிர்காலம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அவங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொண்டால் அவர்களது வாழ்வு வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கு பிள்ளைகளோட சின்ன வயசுலேயே என்ன திறமை இருக்கிறதுக்கு தெரிஞ்சிட்டு புத்தகமாக வெளியிட்ட நமது பூர்ணிமா டீச்சர் அவர்களுக்கு மிகவும் பாராட்டு. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கதை இப்போ சொல்கிறது யாருக்கு தான் பிடிக்காது, யாருக்கு தான் கேட்காது. அதெல்லாம் புத்தகமாக வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா பரிசு வாங்கிய பனிக்கரடி அப்படின்னு ஒரு டாப்பிக்கை பார்க்கும்போதே நம்ம சின்ன வயசுக்கு போன மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு வந்து தூங்க வைக்கிறதுக்கும் சரி, என்ன ஒரு சிறப்பான விஷயத்தை நமக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு உலக நீதியாக பெற்றோர்கள் நம்மளுக்கு சொல்லி தந்ததே கதைகள் தான். அந்த கதைகளை அதுவும் சின்ன பிள்ளைங்க சொல்ல அந்த சொல் வடிவம் மாறாமல் அந்த புத்தகத்தை படிக்கும்போதே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கதை மேலே வர மாதிரி அந்த சொல்ல மாற்றாமல் அப்படியே கதைகளை வந்து தொகுத்து புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க நம்மளுடைய ஆசிரியர் அவர்கள். அவர்களுடைய பணி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவர்களுக்கு அனைத்து பெற்றோர்கள் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நமது டீச்சர் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நூல்கள் வெளியிட்டு ஒரு சிறந்த நூலாசிரியராக வர வேண்டும் என்பது என்னோட விருப்பம். அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துரை வழங்கிய பெற்றோர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நிரஞ்சன் பெற்றோர் அவர்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பூர்ணிமா டீச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்கே பிள்ளைங்களுக்கு இருக்க திறமையை வந்து எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலை. அப்படி இருக்கிற டைமில் வந்து டீச்சர் இவ்வளோ தூரம் வந்து பார்த்து அந்தளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது டீச்சருக்கு எப்படியுமே நம்ம நன்றியை சொல்லி தான் ஆகணும். நாங்கள் ஸ்டேஜெல்லாம் ஏறிக்கான வருஷம் ஆயிடுச்சு. அதனால் சரி என் பையன் ஆசைப்பட்டு கூப்பிட்டான். அதனால் சரி வந்து ஒரு எட்டு பார்த்து அதனால் பூர்ணிமா டீச்சருக்கு நன்றி. நன்றி. அடுத்தது ஜனனி அவருடைய பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விழாவில்
விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இந்த கதை புக்கை வெளியிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பூர்ணிமா டீச்சரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே சொல்லிட்டே இருக்கலாம். அவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூலுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி. அவங்க வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அந்த டீச்சர் பணியை மட்டும் செய்யாமல் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் யோசிக்கிறாங்க. தான் பிள்ளைங்க எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இந்த கதை புக்கு வெளியிடுறதால அவங்களுக்கு பெருமையோ அதை தாண்டி நம்ம பிள்ளைங்களுக்கும் பெருமை. 4 பேர் இப்போ நம்மளை பார்க்கும்போது உங்கள் பிள்ளையா இந்த கதை புக்கில் இருக்குது அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். பெற்றோர்களாக நம்மளுக்கு அது வந்து ஒரு பெருமையாக தானே இருக்குது. அந்த பெருமையை அவங்க நம்மளுக்கு தராங்க. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நிறையா பண்ணுறாங்க. இப்போ வீட்டில் நம்மளால் இப்போ இருக்க சூழ்நிலையில் வீட்டில் 2 பேர் உழைச்சாதான் நம்மளால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுது. அதனால் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கிட்ட அதிகமாக அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்கக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது என்ன எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம தான் வேலைக்கு போகிறோம் வரோம், வீட்டில் வந்தோடனே வேலையை செய்கிறோம். இது இப்படி தான் போகுது. அவங்க ஹோம்ஒர்க் எழுதுறாங்களா, படிக்கிறாங்களா, எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறாங்களா, இதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, அதை நம்ம வெளியே கொண்டு வரணும், எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முயற்சியில் இது வரைக்கும் 4வது 5வது புக்கு வெளியிட்ருக்காங்க. இன்னும் இவங்க நிறையா நூல் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டையும் சொல்லணும். போன தடவை புக்கு வெளியிடும்போது அவர் சொன்னார், நான் வந்து அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஒரு காய்கறி கட் பண்ணி தருவேன் அவ்வளோதான் அப்படின்னு. அந்த காய்கறி கட் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட இங்கே நிறைய ஹஸ்பண்ட் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட இதை தான் பார்க்குறாங்க, நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இது வரைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி அவர் தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கணும். அவங்க இன்னும் நிறைய புக்கு எழுதணும். கனகாபுரம் ஸ்கூல் அப்படி அந்த ஸ்கூலோட பெருமை அப்படின்றது இப்போதைக்கு இவங்க தான், பூர்ணிமா டீச்சர் தான். ஏன்னா இவங்க தான் கலெக்டர் வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க கையிலேயே நம்ம பிள்ளைங்க இது பண்ணியிருக்காங்க. திருக்குறள் கிளாஸ் எடுக்கிறாங்க. அது வந்து நான் வந்து முதலமைச்சர் கையால் சிஎம் கையில் நான் ஒரு பிள்ளையாவது அவங்க கையால் வந்து நான் போயிட்டு ஒரு இது வாங்க வைக்கணும், ஒரு சர்டிஃபிகேட்டாவது வாங்க வைக்கணும் அப்படின்றதே அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த இவங்க இன்னும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. அடுத்தது அவங்க சொன்னாங்க பிள்ளைங்களுடைய திறமையை வந்து எங்கள் பெற்றோர்களுடைய ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். அந்த திறமையை வந்து ஒவ்வொரு யாராருக்கு என்னென்ன திறமைன்றது கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறது ஆசிரியர் தான். உனக்கு எந்த திறமை இருக்குது, நீ டேலண்ட் ஆகிடுவே அப்படின்றது. அதனால் இந்த ஆசிரியருக்கு மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். அது வெங்காயம் கட் பண்ணி சொன்னதெல்லாம் சும்மா புழுக்காக சொன்னோமா, அது அந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு வேணுன்றதுக்காக நான் சொன்னேன். இல்லைன்னா அன்றைக்கி சாப்பாடு கிடைக்காதுன்றதுக்கு அது சும்மா சாதாரண விஷயந்தான். ஆனால் மற்றபடி எந்த சப்போர்ட்டும் கிடையாது. மொத்தமே முழுக்க அவங்க தான் பண்ணுறாங்க. நான் என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதுவே இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் நான் முழுசாக சப்போர்ட் பண்ணேன்னா இன்னும் இந்த அளவுக்கு இவங்களாம் சாகித்ய அகாடமி விருது வாங்குகிற அளவுக்கு இங்கே கொஞ்சம் மேலே வந்துடுவாங்க. அதனால் அதுவும் முயற்சி எடுக்கிறேங்க. அடுத்ததாக எஸ் பிரியா எஸ்எம்சி தலைவர் அவர்களை வாழ்த்துரை வழங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக இந்த புத்தகத்தை தொகுத்து வழங்கி அதை மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த புத்தக தொகுத்து வழங்கத்தை விட பிள்ளைகள் சொல்கிறாங்கல்ல கதை, அதான் அங்கே முக்கியங்க. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொன்றும் சிந்தித்து சொல்கிறதுனால தான் அந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு இதில் மாறி வந்துகிட்டே இருக்குது. அது கூட நாங்கள் எங்கள் பள்ளியில் கூட அந்த புத்தகம்லாம் படித்து பார்க்கும்போது இந்த கதை அதாவோட லிங்க் ஆகுதா, இல்லை இந்த கதை இதாவோட லிங்க் ஆகுதான்னு பார்ப்போம். எந்த கதை எதாவோட லிங்க் ஆகலை, எல்லாமே புதுசாக இருக்குது. அந்தளவுக்கு அறிவு திறமை பெற்றுள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்திலே பிள்ளைகளுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த புத்தகத்தை தொகுத்து வழங்கிய பூர்ணிமா பார்த்தசாரதி ஆசிரியர் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அழைக்கிறோம்.
மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆரணியின் 6ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நூல் வெளியீட்டு விழா அப்படின்றது ஒரு தாய் ஒரு கருவில் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா எப்படி அந்த ஒரு பணியை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பதப்பதப்பு இருக்கும் அந்த தாய்க்கு. இந்த குழந்தைய நல்லபடியாக பிறக்கணும், எந்தவித ஊனங்கள் இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த குழந்தைய வந்து இந்த பூமிக்கு நம்ம பெற்றெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாய் நினைப்பான். அது மாதிரி தான் ஒரு நூல் வெளியிடுவது அப்படின்றது அதற்கு ஒப்பானது. அந்த நூல் நல்லபடியாக வரணும், அதில் இருக்கக்கூடிய படங்கள் அந்த கதைகள் ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த ஏற்ற இறக்கங்கள் பிழைகளை பார்த்து சரி பார்த்து திருத்தும் போதும் அப்படி ஒரு படபடப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த படபடப்பெல்லாம் மீறி அந்த புத்தகத்தை அந்த கையில் தொட்டு பார்க்கும்போது ஒரு உணர்வு வரும்ல, அந்த குழந்தையை எப்படி நம்ம கையில் ஏந்துறோமோ அப்படி ஒரு உணர்வு அந்த புத்தகத்தை அதை வாங்கும்போது. அதாவது ஒவ்வொரு தடவையும் 5 புத்தகங்கள் இப்போது ஏற்கனவே 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம் எங்கள் பள்ளியின் சார்பாக. 2 புத்தகமும் வந்து எப்படி முதல் முறை எந்த அந்த உணர்வு இருந்ததோ முதல்ல திராட்சை தோட்டம் வெளியே வந்துச்சு, அந்த உணர்வு தான் இன்றைக்கும் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இது என்னால் மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த குழந்தைகள் நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தைகளுடைய உலகம் என்பது ரொம்ப பெருசு. அந்த குழந்தைகளில் மட்டும்தான் ஒரு லெமன் ஜூஸை நான் குடிக்கிறேன்ல லெமன் ஜூஸ், அப்போ முயல் குடிக்காதா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு தான் வரும். அந்த குழந்தைத்தன்மை இருந்தால் மட்டும்தான். கரடி நம்ம பார்க்குறோம், நம்ம ஜஸ்ட் ஒரு கரடியாக பார்ப்போம். அதான் அந்த கரடிக்கு ஒரு பரிசு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த குழந்தையோட மனநிலையில் யோசித்தா மட்டும்தான், அந்த குழந்தைத்தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு விஷயம் வரும். எல்லாரும் என்ன வந்து ரொம்ப பாராட்டினாங்க, ஆனால் உண்மையில் இந்த எல்லா பெருமைகளுக்கும் பாராட்டுகளுக்கும் உரியவர்கள் என்னுடைய குழந்தைகள் மட்டும்தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அவர்கள் தான் மூலப்பொருள், அவர்களால் தான் நான் இங்கே இருக்கேன். என்னால் அவங்க அப்படின்றத விட அவர்களால் நான் அப்படின்றது தான் எனக்கு பெருமையான விஷயம். ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம இருக்கக்கூடிய பணி ஆசிரியர் பணி, ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு. ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னுடைய 2 ஆசிரியர்கள் இந்த மேடையில் இருக்கிறாங்க. ஒன்று என்னுடைய 8ஆம் வகுப்பு கணித ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் சார், அவர். இன்னொன்று என்னுடைய 9ஆம் 10ஆம் வகுப்பு தமிழ் ஆசிரியர் என்னுடைய தந்தை. அப்படின்றதுல ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ 2 ஆசிரியர், இன்றைக்கி இது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியாக நான் பார்க்குறேன். 2 ஆசிரியர்கள் கையினால் என்னுடைய நூலை வெளியிட்டிருக்கேன் அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. மிக தாமதமாக வந்தாலும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்குன்னு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. என்னென்னா தெய்வம் நீ என்று உணர் அப்படின்ற தலைப்பு. அந்த தலைப்பில் ரொம்பலாம் பேச போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே நேரம் வந்து ரொம்ப கடந்துருச்சு. அதனால் ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் உங்களுடைய அனுமதியோடு நான் அதை பேசிடுறேன். தெய்வம் நீ என்று உணர் அப்படின்ற அந்த தலைப்பு. தெய்வம் நீ அப்படின்னா யாரை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது இல்லையா? வருது தானே? தெய்வம் நீ என்று உணர். நம்ம கோயிலுக்கு போவோம், நிறைய கோயில்களை பார்த்துருக்கோம், முருகர் விநாயகர் அப்படின்னு நிறைய கடவுள்களை சொல்லுவாங்க. ஆனால் தெய்வம் நீ என்று உணர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரொம்ப ஆழ்ந்து இந்த தலைப்பை சிந்திக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. நான் முதல்ல இவர் சுதாகர் சார் சொல்லும்போது என்ன ஆன்மீக தலைப்பு மாதிரியே இருக்குது, இது நம்மளை ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுற மாதிரி நம்மளை கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் உண்மை அது இல்லை. பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடி இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அச்சம் தவிர ஆண்மை தவறேல் இளைத்தல் நிகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதி செய் அப்படின்னு மொத்தமாக வரும். அதில் 48வது வரி தான் தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காரு. பாரதி ஏன் தெய்வத்தை பற்றி சொல்கிறார்? ஏன்னா பாரதி வந்து பிறப்பால் ஒரு இந்து இல்லையா? பிறப்பால் ஒரு இந்து. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து பிராமின். அவர் தெய்வம் நீ என்று உணர். ஒரு பிராமணாக இருக்கவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க? முருகரை கும்பிடு, விநாயகரை கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ இயேசுவை தான் கும்பிடணும். அல்லாவா அந்த முஸ்லீம் சமயத்தவங்களாக இருந்தால் அல்லாத தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனிதனை நீ என்று உணர், தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு யாருன்னா சொல்லுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது, ஆனால் பாரதி சொல்கிறானே, பாரதி சொன்னால் அதில் ஒரு உண்மை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மகாகவி பாரதி வந்து
ஆடுவோமே பல்லை பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி பாரதி சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை. ஆனால் நம்ம சுதந்திரம் வாங்கும்போது பாரதி இல்லை, பாரதி இறந்துட்டார். அப்போ முக்காலம் உணர்ந்த ஒரு ஞானியாக தான் நான் பாரதியை பார்க்குறேன். அப்போ ஒரு ஞானி சொல்லக்கூடிய வார்த்தை பொய்யா இருக்குமா அப்படின்னா இல்லை. இப்போ தெய்வம் நீ என்று உணர்ந்து அவர் எப்படி சொல்கிறாரு, எந்த அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ பாரதி சொல்லக்கூடிய ஒரு அந்த வரி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று, இந்து சமயத்தை மிக அதிகமாக நம்பி பல பாடல்களை சிவனை பற்றி எழுதிய திருமூலர் வந்து ஒரு பாடலில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் திராணருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் நினைந்தும் காலா மணி விளக்கே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அப்போ ரெண்டு விஷயம் இருக்குதுல்ல. ஒன்று வந்து ஆன்மீகத்தை பக்கமும் நம்ம பார்க்கணும். அவர் திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய மனசு தான் கோயில், உன்னுடைய மனசு தான் கோயில் அப்படின்னு சொல்கிறாரு. உன் உடம்பு ஆலயம், உன்னோட உடம்பு தான் ஆலயம். நீ வந்து நிறைய கோயிலுக்கு போயின்னு இருக்கிறல்ல, எங்கேயுமே நீ போக வேணாம், உங்ககிட்டயே சிவன் இருக்கான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். வள்ளல் பிராளருக்கு வாய் கோபுர வாசல். வள்ளல் அப்படின்னா இந்த இடத்துல சிவனை குறிக்குது. சிவனுக்கு எது கோபுர வாசல் அப்படின்னா நம்மளுடைய வாய், அதுதான் கோபுர வாசல் அப்படின்னு சொல்கிறாரு. தெல்ல தெளிந்தா இருக்கு, எல்லாமே உணர்ந்த ஒருத்தர் வந்து சிவன் வேறு அப்படின்னு சொல்ல மாட்டார். நான் தான் சிவன், எனக்குள்ளேயே சிவன் இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது கள்ள புலன் நிலைந்தும். இங்கே கள்ள புலன் அப்படின்னு நம்மளுடைய உடல் உறுப்புகள் 5 புலன் உறுப்புகள், கண் காது மூக்கு வாய் செவி, அதை சொல்கிறாங்க. அந்த 5 புலன்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காலா மணி விளக்கே, அந்த 5 புலன்கள் தான் 5 சுடர் விளக்கு அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். இப்போ நான் வந்து கடவுள், இப்போ நான் சிவன் அப்படின்னா என்னுடைய வாயினால் நான் பொய் சொல்ல முடியுமா? முடியாது. நான் இல்லை, நீங்கள். இப்போ நீங்கள் தான் சிவன் அப்படின்னா நீங்கள் பொய் சொல்லுவீங்களா? கடவுள் பொய் சொல்வாரா? சொல்ல மாட்டார். கடவுள் திருடுவாரா? திருட மாட்டார். கடவுள் தேவையில்லாத கேட்பாரா? கேட்க மாட்டார். கடவுள் யாருக்காவது தீங்கு நினைப்பாரா? நினைக்க மாட்டார். அப்போ இந்த எல்லா விஷயங்களையும், இந்த 5 புலன்களையும் அடக்கி ஆளணும் அப்படின்ற அந்த விஷயத்தை யார் சொல்கிறதுனா திருமூலர் சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அவரும் அதை தான் சொல்கிறார். தெய்வம் நீ என்றுணர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்து சமயத்தில் இருக்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடியது தெய்வம் நீ என்று, உனக்குள்ளாகவே தெய்வம் இருக்குது, உனக்குள்ளாகவே சிவன் இருக்கான், உனக்குள்ளாகவே இயேசு இருக்கார், உனக்குள்ளாகவே அல்லாஹ் இருக்கார் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நாம் எப்போ தெய்வமாக முடியும்? ஒரு பாட்டு கூட இருக்கும், மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு ஒரு பாட்டு இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் எப்போ தெய்வமாக மாற முடியும் அப்படின்னா, அவன் தெய்வம் அப்படின்றத நாம் உணரணும். இப்போ நான் உணரணும், நீங்கள் அப்படின்னும் போது நீங்கள் தெய்வம் அப்படின்றத நீங்கள் உணரணும். எப்படி உணர முடியும் அப்படின்னா, சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய துணை எழுத்து அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு கதை, உண்மையாக நடந்த கதை. அந்த உண்மை கதையை அவர் அதில் பதிவு பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, ஒரு வயதான ஒரு பெண், ஒரு நடுத்தர வயதுன்னு வைங்களேன், ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு பெண்ணும் அந்த பெண்ணுடைய ஒரு குழந்தை, ஒரு பையனும், ஒரு அம்மாவும் பையனும் ஒரு நல்ல வெயில் காயுது, கையில் ஒரே ஒரு துண்டு பேப்பரை வச்சுக்கிட்டு தெருவாக வந்து அட்ரஸ் கேட்டுட்டு வராங்க. கிருஷ்ணமூர்த்தி, அதில் இருக்கிற அட்ரஸில் இருக்கிற பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய சுற்றிட்டாங்க, ஒரு 5-6 தெருவு சுற்றிட்டாங்க. சுற்றி பார்த்தாலும் யாருக்குமே அந்த பேரை தெரியவே இல்லை. கடைசியாக ஒரு தெருவுக்கு வராங்க. அந்த தெருவில் வந்து ஒரு அயன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சென்னையிலலாம் போனீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த வீடு வாசல்லையே லாண்ட்ரிலாம் போட்டு தேய்ச்சிட்ருப்பாங்க. அப்படி ஒரு அயன் பண்ணுற ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, கிருஷ்ணமூர்த்தியா யார் அப்படின்னு விசாரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, ஒருவேளை அந்த ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு வாட்ச்மேன் வந்திருக்காருல்ல அவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவே சந்தேகமாக தான் சொல்கிறாரு, குத்துமதிப்பாக சொல்கிறாருன்னு வைங்களேன். சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் பையனையும் கூட்டிகிட்டு அந்த லாண்ட்ரி கடைக்கார் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். அவங்க 4 பேர் சேர்ந்து போகிறாங்க, அந்த வாட்ச்மேன் பார்க்க போகிறாங்க. போகும்போது அந்த வாட்ச்மேன்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் தான் கிருஷ்ணமூர்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க, இந்த அம்மாவும் பையனும் அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவரை பிடிச்சிட்டு அவர் கையை வந்து ரொம்ப பிடிச்சிக்கிட்டு அவர் கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க. ஐயா நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்கிறார்.
உதவி செஞ்சவருக்கு ஞாபகம் இல்லை, நம்ம என்ன உதவி செஞ்சோன்னே தெரில. ஆனால் அந்த உதவியை பெற்றுக்கொண்ட அந்த அம்மாவும் பையனும் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருக்காங்க. என்ன உதவிமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஐயா, நீங்கள் வந்து என்னுடைய வீட்டுக்காருக்கு வந்து சிறுநீரக கோளாறுன்னு சொல்லி அறுவை சிகிச்சைக்காக பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு நீங்கள் மணி ஆர்டர் அனுப்பியிருந்தீங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி இன்றைக்கி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான் நானும் என் பையனும் கிளம்பி வந்தோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்போ அவர் அந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப யோசித்து சொல்லுவார், அடப்போம்மா இதுக்கெல்லாமா போய் வருவ ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் கிளம்பி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் ஒரு டீ வாங்கி குடிப்பார். இது முதல் நாள். அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் பையனும் ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த கூட வந்தார்னு சொன்னல ஒருத்தர், அவர் திரும்பி அவரை பார்க்கறதுக்காக போகிறார். அந்த கிருஷ்ணமூர்த்தியை பார்க்கறதுக்காகவே மறுநாள் காலையில் தன்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் அவரை பார்க்குறாரு. பார்த்த உடனே உங்களை பார்க்கலாம் தான் ஐயா வந்தேன் அப்படின்றாரு. சொல்லுங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அந்த செக்யூரிட்டி ரூம் இருக்கும் இல்லையா, சின்னதாக தான் இருக்கும், சும்மா ஒரு 2x2 4x6 அந்த ரூம் தான், அளவு தான் அது. அந்த ரூம்லேருந்து ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். அந்த ஃபைல் எடுத்துன்னு வந்து அவர்கிட்ட காமிப்பார். ஏறக்குறைய ஒரு 10-15 பேப்பர் கட்டிங்ஸ் அதில் இருக்கும். செய்தித்தாளில் வர அந்த அறுவை சிகிச்சைக்கு பணம் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் இல்லைங்களா, அந்த விளம்பரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி அவர் வச்சுருப்பார். அதை எடுத்துன்னு வந்து காமிப்பார் அவர்கிட்ட. காமிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 50 ரொம்பலாம் அதிகமாக இல்லை, ஒரு 100 50 என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அறுவை சிகிச்சைக்கு மணி ஆர்டர் பண்ணுவேன். இப்போல்லாம் நிறைய ஜிபேலாம் வந்துருச்சு. அப்படின்னா இந்த எப்பத்தி கதை அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஏறக்குறைய ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு 100 50 என்னால் முடிஞ்சதை நான் அனுப்பி வைப்பேன். ஆனால் எத்தனை பேருக்கு நான் அனுப்புகிறேன், அது போய் சேருதா சேரலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அனுப்புறது என் வேலை, அனுப்பணும்னு நினைக்கிறேன், நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் அவருக்கு உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருக்கும். வந்தவர் யார் அப்படின்னா, ரொம்ப மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் தான் அந்த கதையவே அங்கே உண்மை கதையாக அந்த பதிவு செய்கிறார். அவர் யோசிச்சுட்டே வருவார், எளிய மக்கள் எப்படி இருக்காங்க, நம்மளாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயோ இல்லை நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற வாட்ச்மேன் பேரை கூட நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம். ஆனால் சில பல ஆயிரங்களே சம்பாதிக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்கிறாரு. இந்த இடத்துல எத்தனை கடவுள்கள் அந்த அந்த பொண்ணோட வீட்டுக்காரனுக்கு உதவி செஞ்சதுன்னு தெரியாது. ஆனால் கடவுள்கள் நேராக நம்ம எதிர்க்க வர்றது கிடையாது. நான் தான் முருகன் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. நான் தான் இயேசு வந்திருக்கேன், உனக்கு என்னம்மா உதவி வேணும் அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல. நபிகள் நாயகம் நான் தானே வந்திருக்கேன், உங்களுக்கு எதனா வேணுமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க போகிறதில்ல. ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நாம் தெய்வமாக உணரக்கூடிய ஒரு தருணம் எது அப்படின்னா இதுதான். எந்த தெய்வமும் நேராக இதுவரை வந்து உதவி செய்ததாக எங்கேயுமே பதிவுபடலை. ஆனால் மனிதர்கள் சில சமயம் அந்த தெய்வமாக மாறக்கூடிய சான்றுகளை நம்முடைய முன்னோர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு மிகப்பெரிய கடவுளாக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு அந்த எழுத்தாளர் பதிவு பண்ணியிருக்கார். அந்த எழுத்தாளர் வேறு யாரும் இல்லை, திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். அவர் யோசிச்சிட்டே வர்றார். எனக்கே வந்து சில சமயம் வெட்கி தலை குனியணும் அப்படி இருக்குது. ஏன்னா எவ்வளவோ நாம் சம்பாதிக்கிறோம். அப்படியே அந்த பேப்பர் செய்திகளை பார்க்கும்போது அப்படிலாம் ஒரு விஷயம் வருதா அப்படின்றதே நமக்கெல்லாம் தெரியாது. இன்றைக்கி பேப்பரே நம்ம படிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். இன்றைக்கி எல்லாமே வந்து ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப வேகமாக நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நாம் தெய்வமாக உணர முடியும். இன்னொன்று, நம்மளே தெய்வமாக எப்போ மாறுறது அப்படின்னும் போது அறச்செயல்களை செய்யும் போது மட்டும்தான் நாம் தெய்வமாக மாற முடியும் அப்படின்னு சொல்லுவான். பீச்சில் ஒரு சுண்டல் விற்றுக்கிட்டு இருப்பான் ஒரு பையன். படிக்க வந்து வசதி இல்லை அவனுக்கு. அதனால் இவன் வந்து சுண்டல் விற்று வியாபாரம் பண்ணி அந்த காசில் தான் கிராமத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு காசு அனுப்பணும். அப்படி தான் அவன் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த சுண்டல் விற்கிற பையனை கூப்பிட்டு ஒரு முதலாளி வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு வந்து நான் வேறு தொழில் கொடுக்குறேன். அதாவது ஒரு தவறான தொழிலுக்கு அவர் அந்த பையனை கூப்பிடுவார். அதில் வந்து நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. சுண்டல் விற்றாக்கா என்ன வரும் வருமானம், ஒரு நாள் வந்து சுண்டல் அது வந்து கஸ்டமர் வர்றதை பொறுத்து தான், பீச்சுக்கு ஆட்கள் வர்றதை பொறுத்து தான் சுண்டல் விற்க முடியும் இல்லையா. சப்போஸ் பீச்சில் ஆளே வரல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும், அன்றைக்கி வியாபாரமே இருக்காது. அப்போ தினம் வரக்கூடியவர்களை அது வந்து அதாவது முழுமையான ஒரு உத்தரவாதமான ஒரு வருமானம் அந்த தொழிலில் கிடையாது.
குறிப்பிட்ட இப்போ 1ஆம் தேதி ஆனால் இவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு வருமானம் அதில் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அந்த பையனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேறு தொழிலுக்கு, தவறான ஒரு தொழிலுக்கு ஒருத்தர் வந்து வழிகாட்டுவார். அப்போ அந்த பையன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்லை நான் வந்து நேர்மையாக சம்பாதிக்கிறேன், குறைவாக சம்பாதிச்சா கூட போதும், ஆனால் நான் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா வந்து நேர்மையாக இருக்கணும், ஏன்னா கடவுள் கண்ணு குத்தும். இப்போ ஏதாவது ஒரு குழந்தைங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா என்ன சொல்லுவாங்க, சாமி கண்ணு குத்திடும்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதை வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்புகிறான் இல்லையா. சாமி கண்ணை குத்திட்டோம்னா சாமி நேராக வந்து 2 கண்ணையும் குத்த போகிறது இல்லை. அது வந்து ஒரு எதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு சொல்லவடை அப்படின்னா, குழந்தைகளுக்கு அப்படி ஒரு பயம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்போ அந்த தவறை அவன் செய்ய மாட்டான் அப்படின்றது. அப்போ நம்ம சிறு வயசில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ எப்போ வந்து அந்த குழந்தை தெய்வமாக மாறும் அப்படின்னா அந்த அரசியல்களை செய்யும்போது. இப்போ அந்த குழந்தை நினச்சான் இவன் எப்படி சம்பாதிச்சு பணம் அனுப்ப போகிறான்றது அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அந்த குழந்தை நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு 10 நாள் போய் ஒரு 300 ரூபாய்க்கு கஷ்டப்படுறத விட ஒரே நாளில் 300 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த தவறான தொழிலை எனக்கு தேவையில்லை, அதிகமான பணம் வந்தாலும் அது எனக்கு தேவையில்லை, நேர்மையாக நான் கொஞ்சமாக சம்பாதிச்சா கூட போதும் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கிறான் இல்லையா. அப்போ அந்த குழந்தை இந்த இடத்துல ஒரு தெய்வமாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஒரு ட்ரெயின். ஏன் நான் வந்து இப்படி ஒரு உதாரணங்களாக சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எளிமையாக அதை புரியணும் அப்படின்றதுக்காக என்ன அப்படின்னா, ட்ரெயின் ஒரு நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். பஸ்ஸில் போகணுன்னு வைங்களேன், 3 வயசுக்கு மேலே போனால் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, போர்ட்லேயே பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் எடுக்கிறோம், கண்டக்டர் வந்து கேட்டாங்கன்னா 2.5 வயசுன்னு தான் சொல்லு, எல்கேஜி படிக்கிறேன், இல்லை பால்வாடி போயினுங்கிறேன்னு சொல்லு, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம அப்படி தானே சொல்லி வளர்த்துருக்கோம் இல்லையா. பசங்க நான் 3ஆவது தானம்மா படிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான், கம்னுறா. ஏன்னா குழந்தை வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவன் உண்மை சொல்ல ரெடியாக இருக்கான், ஆனால் அவனுக்கு பொய்யை சொல்லி கொடுக்குறதே யார் நம்ம தான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினில் வந்து ஒரு 2 குடும்பம் சேர்ந்து போகிறாங்க. குழந்தைங்கள்லாம் நிறைய இருக்காங்க, ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பெரியவர் இருப்பார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவ்வளோ டிக்கெட் எடுக்கணும்ல, எவ்வளோ காசு செலவாகும், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் டிக்கெட் எடுக்கணும்னா எவ்வளோ காசு செலவாகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதில் பெண்கள், நம்ம வீட்டு லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கார் வந்து சரியாக முடிவெடுத்தா கூட நான் டிக்கெட் எடுக்கிறேன்னு அவர் சொல்லுவார், கவனம் இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், நான் அவனை தூங்க வச்சிடுறேன் மடியில் வச்சு அப்படின்னுவாங்க. அப்போ அந்த பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 8 டிக்கெட்டில் 10 டிக்கெட்லாம் எடுக்காதீங்க, பெரியவங்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துனுவாங்க, குழந்தைங்களுக்குலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த வயதான பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து போய் ஒரு டிக்கெட் எடுக்கிறாரு. டிடிஆர் வருவாங்க அப்படின்னு இந்த அம்மாவுக்கு வந்து பயம், படபடப்பு இருந்துனே இருக்குது. டிடிஆர் வந்தாங்கன்னா செக் பண்ணுவாங்களே, என்ன செய்யுது, பாத்ரூமில் 2 பேர் அனுப்பிடலாம், கீழே அந்த சீட்டுக்கு கீழே 2 பேர் படுக்க வச்சிடலாம், அப்படியெல்லாம் யோசித்து திட்டம் போட்டுனே இருக்கிறாங்க. ஆனால் கொடுமை என்ன அப்படின்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு டிடிஆரே வரல அன்றைக்கி. அப்போது அந்த அம்மா அவ்வளோ திட்டுது அவரை, உனக்கெல்லாம் ஏதாவது இருக்கா, நான் தான் முதல்ல சொன்னனே டிக்கெட் எடுக்க வேணான்னு சொன்னனே, கேட்டியா நீ, இப்போ பாரு எவ்வளோ நஷ்டமாகி போச்சு அப்படின்னு சொல்லி சராமாரியாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அமைதியாக பக்கத்தில் இருந்து ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்ருக்கார். அதாவது எதிர் சீட்டு இருக்கு இல்லையா, அந்த சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கார் ஒருத்தர். அந்த அம்மா திட்டி அந்த அம்மாவே டயர்ட் ஆகிட்டு அந்த அம்மா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் எத்தாப்பில் இந்த சீட்டில் இருந்தவர் இந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு, நிஜமாவே நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்களா, அவ்வளோ திட்டுறாங்க, நீங்கள் கம்முன்னு அவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வந்தேன், அதனால தான் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கினேன். ஏன் சார் டிக்கெட் எடுத்தீங்க, அதான் உங்கள் வீட்டு நம்ம சொன்னாங்கல்ல, அவங்க பேச்சை நீங்கள் கேட்டிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லைங்க சார், நமக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லைங்க சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ டிக்கெட்டு அந்த இடத்துல டிடிஆர் வராங்க, ஏன்னா டெய்லி பேசஞ்சர்லாம் அதிகமாக டிடிஆர் வரமாட்டாங்க, அதை ரிசர்வ் பண்ணி போகிற இடத்துல மட்டும்தான் டிடிஆர் வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ வராங்க, வரல, செக் பண்ணுறாங்க, செக் பண்ணல, டிக்கெட்டை பரிசோதனை வந்தால் நமக்கு என்ன, வரலன்னா என்ன, என்னுடைய கடமை என்ன, நான் வந்து டிக்கெட் எடுத்து பயணம் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய கடமை. அப்போ என் கடமையை யாராவது பார்க்குறாங்க அப்படின்றதுக்காகவோ, யாராவது வந்து கேட்பாங்க அப்படின்றதுக்காகவோ செய்யாமல்
எனக்கு என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் நடந்துக்கிறேன், என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நடக்கிறாங்க இல்லையா, அவர்கள் தான் தெய்வங்கள். அவர்கள் தெய்வங்கள் என்று அவர்கள் முதல்ல உணரணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்கள் செய்கிறோம், அப்படி எதுவும் செய்ய முடியல அப்படின்னா கூட அற செயல்கள் செய்கிறவர்கள் கூட நம்ம துணை இருக்கணும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் அற செயல்கள் செய்யக்கூடியவர்கள் கூட நம்ம துணை நிற்கணும். இப்போ என்னென்னா, ஒரு மிகப்பெரிய 2 அற செயல்களை தொடர்ந்து அறம் செய்வோம் அமைப்பும் விழா புத்தகம் கூட செய்துட்ருக்கு. ஒன்று, இலவசமாக மதிய உணவை அவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு, ஆரணியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவர்களால் முடிந்த அளவுக்கு உணவை தினமும், அதாவது எப்படின்னா, அவர்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா உணவு கொடுக்கறத நிறுத்த மாட்டாங்க. அப்படி தொடர்ந்து ஏறக்குறைய 2000 நாட்களுக்கு மேலாக அந்த உணவு கொடுக்கறத அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய அரசியல். இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு அரசியல்கள் செய்கிறவங்க கூட நம்ம துணை நிற்கிறோம் இல்லையா, அப்போ நம்மளும் அந்த இடத்துல ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு பயன்படுறோம் அப்படின்றது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், அந்த அரசியல்களை நம்ம பங்கெடுத்துக்கலாம். அடுத்தது இந்த புத்தக திருவிழா முடிஞ்சால் என்ன பண்ணலாம், பொருள் உதவி செய்யலாம் இல்லையா, இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி நம்முடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்ம பரிசாக கொடுக்கலாம். ஒன்று, அரசியல்களை செய்து நாம் தெய்வமாக மாற வேண்டும், இல்லையேல் அரசியல்கள் செய்பவர்களோடு நின்று நாம் தெய்வமாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அறம் செய்வோம் அமைப்புக்கும் மற்றும் விழா புத்தக கூடிற்கும், இதுவரை என்னுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு எப்பயுமே எங்கள் பேரண்ட்ஸ் தான் எனக்கு செம மாஸ். என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம ஒரு துணிஞ்சு ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ஒருவர் வந்து ரொம்ப நம்புவோம் இல்லையா, அப்படி என்னுடைய நம்பிக்கைக்குரிய என்னுடைய பெற்றோர்கள் எந்த விழா அப்படின்னா அவங்க கேட்கக்கூடியது எப்படி வரணும் டீச்சர், அவ்வளோதான், ஏன் வரணும்லாம் இது வரைக்கும் யாரும் கேட்டதே இல்லை. அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த நிகழ்விற்கு, ஏன்னா அந்த நிகழ்வு அப்படின்றது நமக்கு ஒரு மேடை கிடைக்கும் போது நம்ம அதை பயன்படுத்துகிறோம் இல்லையா. இப்போ இந்த புத்தக திருவிழாவில் வெளியிடுவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய, இப்போ சென்னைக்கெல்லாம் போனீங்கன்னா இதுக்காகவே சென்னை புத்தக திருவிழாவுக்கு போகிறாங்க நிறைய பேர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த புத்தக திருவிழாவை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தக திருவிழாவிலே எங்கள் குழந்தைகளுடைய புத்தகத்தை நாங்கள் வெளியிடுறதுக்கு மிகப்பெரிய ஒப்புதல் அளித்த அறம் செய்வோம் மற்றும் விழா புத்தக கூட அமைப்பிற்கும், அமைப்பினுடைய நிறுவனர் திரு சுதாகர் சார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கேன். எனக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பினை நல்கிய அவர்களுக்கு மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக அமைத்த என்னுடைய பெற்றோர்களுக்கும், நூலை வெளியீடு செய்த என்னுடைய 2 ஆசிரியர்கள், என்னுடைய தந்தையாருக்கும், என் தந்தையாருடன் வந்திருக்கக்கூடிய எங்கள் அம்மாவுக்கும், என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நன்றியை சொல்லி, எல்லாவற்றுக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய என்னுடைய கணவர் அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த புத்தக தொகுத்து வழங்கிய பூர்ணிமா பார்த்தசாரதி அவர்கள் ஒரு நீண்ட உரையை ஆற்றினார்கள். அவருடைய பேச்சு வளம் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு கடன்னு போதுவார். அது கூட நான் பேசலை, ஏன்னா அவங்க வீட்டில் பேசிட்டுக்கிறாங்க, நம்ம நம்மதையே கேட்டுக்கிறேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 வார்த்தை சொன்னாங்க. ஒன்று வந்து மக்களுக்காக நான், மக்களால் நான், இந்த வசனம் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இவங்களும் ஒன்று சொல்லிக்கிறாங்க, பிள்ளைக்காக நான், பிள்ளைகளால் நான். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். பிள்ளைக்காக அப்படின்னா ஆசிரியராக அவங்க பிள்ளைகளுக்கு இருக்காங்க. பிள்ளைகளால் நான் அப்படின்னும் போது பிள்ளைகள் அவங்க எழுதின அந்த புத்தக கதை, சொன்ன கதைகளை வந்து தொகுத்து அவங்க வாங்கியிருக்காங்க. அப்போ அதனால் அந்த 2 வசனம் பார்க்கும்போது அந்த அம்மையார் சொன்னதும் இந்த அம்மையார் சொன்னதும் கொஞ்சம் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேங்க. அதனால் மீண்டும் இந்த நீண்ட உரையை வாழ்த்திய இந்த தொகுப்பாசிரியர் அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அடுத்தது அது பிள்ளைகள் எதுவுமே முடிச்சுட்டு போயிடலாம். இப்போது பிள்ளைகளுக்கு பாராட்டு விழா, இந்த கதை எழுதினாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சிறு பாராட்டும் ஒரு சிறு பரிசும் வந்து வழங்கப்படுகிறது. இப்போ இது வந்து சமயம் கொஞ்சம் ஒரு சின்னதாக தான் இருக்கும். இன்னும் அடுத்தது இந்த ஆண்டு திரும்ப அவங்க புக்கு எழுதும்போது இறுதியில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு காத்து கொண்டு இருக்கிறது என்று நேரத்தை தெரிவித்துக்கொண்டு, முதலில் ஒவ்வொரு பிள்ளைகளாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் வி கிதுஷன் அவங்களுக்கு அப்படியே புக்கு கொடுத்துட்டு,
அமைப்புக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எங்கள் குழந்தைகளின் கனவு கதைகள் அனைத்தையும் நிஜ கதைகளாக உருவாக்கி அவர்களை ஒரு கதை ஆசிரியர்களாக உருவாக்கிய எங்கள் அன்புக்குரிய ஆசிரியர் திருமதி பூர்ணிமா பார்த்தசாரதி அவர்களுக்கு எங்கள் அனைத்து பெற்றோர்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைக்க அனைத்து பெற்றோர்கள் சார்பாகவும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக, இந்த நூலினை பெற்றுக்கொண்ட பெருமைக்குரிய சான்றோர் அவர்களுக்கும் இதை வெளியிட்ட சான்றோர் பெருமளுக்கு என் அன்பு கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்து கொள்ள மாணவ செல்வங்கள் அவர்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் வாழ்த்துரை வழங்கிய பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை பெருமக்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஆசிரியர் திருமதி பூர்ணிமா பார்த்தசாரதி அவர்கள் செய்யும் அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தும் அவர்களின் கணவர் திரு பார்த்தசாரதி சார் அவர்களுக்கும் எனது பெற்றோர்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்று சிறப்புரை செய்த அனைவருக்கும் எங்கள் பெற்றோர்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிஸ் ஆகிட்டு இருக்குது. அவங்க உதயகுமார் அவங்க பெற்றோரை கொஞ்சம் மேடைக்கு வாங்க.